எஸ்கா. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததான் மேடைக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து 1 இல்லை 2 படத்தோட அப்டேட்ஸ் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஒரே நேரத்தில் 10 சிறந்த தரமான படங்களோட அப்டேட் கொடுத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். கலைத்தாயும் கல்வித்தாயும் இருகரம் சேர்த்து நடக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். கலையும் கல்வியும் அவ்வளோ ரசனையோட பார்க்கக்கூடியவர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. இப்போ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ தான் படுக்கிறாரு, எப்போ தான் எழுந்துக்கிறாரு, எப்போ தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே ராஜ்குமார் சார், ராஜ்கிரண் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போகிறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வட சென்னை 2 தனுஷாரை கேட்டுட்டேன், ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. வட சென்னை 2 வெற்றிமாறன் சாரோட விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நடக்க போகுது. ஒரே ஒரு அப்டேட்டில் மொத்த நேரு ஸ்டேடியமே அலற விட்டீங்க சார். இட்லி கடை வெற்றி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களை பார்த்த உடனே பிடிக்கும், அதுக்கப்புறம் இவங்களை அடிக்கடி பார்க்கணும்னு மனசு துடிக்கும்க்கா. அந்த மாதிரி ஒருத்தங்க தான் வரப்போறாங்கக்கா. ஆமாம், 6 வருஷம் கழிச்சு நம்மளுடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வந்திருக்காங்க. அவங்கள மேடை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஷாலினி பாண்டே அவர்கள். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you for coming. It's been really long. I have actually been to Chennai and I've had a release. I'm going to have a release here, so I'm very excited. I'm very excited to see all of you. I don't know where to begin because this is just coming back home. It feels like that. So thank you. I would say thank you to Shreyas for giving me that call for this film, and Dhanush sir, obviously. I've been a fan of him, as we all are. He's a finest actor, and to work with him under his direction, also as a co-actor, it was a dream come true. So thank you so much. To all my other co-actors, Satyaraj sir, Arun Vijay sir, to work with all of them, it was lovely because they were really supportive. To all my cast and crew, to the technicians, everyone who's made this film come alive and helped my character. I love GV. We've acted in a film. Everybody loves GV, ma'am. Everyone That is loves the problem. GV. Everybody loving GV from all.
Also, I can't believe now he's giving music to this film, and I absolutely love his music. So thank you so much. He's a very dear friend of mine. I'm very happy we're working together on project. Thank you. தேங்க்யூ ஷாலினி, தேங்க்யூ விஜய். இப்போ அடுத்ததான் நம்ம இங்க கூப்பிட போறவர் யாருன்னா ஒரு ரீசன்ட் சென்சேஷன். கட்சி சேரன்னு ஒரு பாட்டு போட்டாருப்பா, எல்லாரும் அவர் கட்சிக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. அவரை மேடைக்கு கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் சாய் அபியங்கர் டு தி ஸ்டேஜ். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே வணக்கம் மக்களே, ஹலோ, வணக்கம் சார். Very big fan of you and glad to be here. And everybody are senior to me and it was very sweet of you to call me, sir. Thank you so much, sir. சாய், உங்ககிட்ட நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க போகிறதில்ல, பிகாஸ் ஐம் ஷுர் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்து ரசித்து வளர்ந்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட். அதை நீங்கள் பாட்டாக பாடிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சாரோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இப்போ டக்குன்னு கேட்டு நீங்கள் பாடணுன்னா நீங்கள் சின்ன வயசில் பாடியிருப்பீங்கல்ல? என் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக அவர் பாட்டு தான் இருக்குது. அதனால் பிகாஸ் ஜிவி அண்ணா இஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் அ கல்ட் சாங் ஃப்ரம் தேர் ஆல்பம். அடி நெஞ்சு அனலாகவே தலை சுத்தி போகிறேன், நீராற்ற நிலமாகவே தாகத்தால் காய்கிறேன், உனை தேடியே தலை சுத்துதே, ராக்கோழியாய் தினம் கத்துதே, யாத்தே 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 என்னாச்சோ, யாத்தே 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 ஏதாச்சோ. தேங்க்யூ ஸோ மச். இந்த குரலை கேட்டா என்னென்னமோ ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கே. நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் சாரோட சேர்ந்து ஏதாவது அப்டேட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணலாமா? சார் தான் சொல்லணும் அதை. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். சூப்பர், அந்த மேஜிக்கும் நடக்க நாங்கள் வெயிட்டிங். வாழ்த்துக்கள் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்ன ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஒவ்வொரு முறையும் தமிழ் சினிமாவில் இவர் கிரியேட் பண்ணுற பாதை ஒரு புதிய பாதையாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஜென்ரலாக சொல்லுவாங்க, நான்லாம் எழுதுனா என்னப்பா கிறுக்கல் மாதிரி இருக்குன்னு. இவருடைய கிறுக்கலே கவிதையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் வரப்போறாரு. So let's welcome actor director Padman sir. பாத்திரம் கிடைச்சதுன்னா பாயாசம் வைப்பாங்க. ஆனால் இவர் தனக்கு கிடைச்ச எல்லா பாத்திரத்தையுமே பாயாசமாக இனிக்க செய்கிற ஒருத்தர். ஸோ ஸ்வீட், ஸோ கிரேட், ஸோ டேலண்டட், ஸ்மாஷிங் டேஷிங் தனுஷ். ஒரு பொதுவாக ஒரு அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, அந்த ஊருக்குள்ள பையன் தன்னுடைய பேர் சொல்லும்படியாக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இப்படி ஊரே சேர்ந்து தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துருக்கானா, இவரை பெற்ற அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், இவர் பெற்ற அந்த 2 மகன்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். கமல் சார் ஒரு சகலகலா வல்லவன் தான், தனுஷ் சாரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். அவருக்கு ஆட தெரியுமா, இவருக்கு ஆட தெரியும். அவருக்கு பாட தெரியுமா, இவருக்கும் பாட தெரியும். பாட்டு எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியும். டைரக்ட் பண்ண தெரியுமா, டைரக்ட் பண்ண தெரியும். இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது விழா நாயகன் மிஸ்டர் ஜிவிக்கு வந்து இந்த படம் பண்ணுறது, இன்னைக்கு அவர் பண்ணுற மியூசிக் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2012 1001 ஒரு படம் பண்ணியிருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க, அந்த படம் வந்து 2025 2050 கூட அந்த மியூசிக் வந்து பேசப்படும். அவ்வளவு இளம் வயதிலேயே அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு ராட்சசி, பேய், பிசாசு, ரத்த காட்டேரி. சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க ஒரு தலைவி. சமீபத்தில் அந்த தலைவன் ஒரு படம் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு கதை எழுதுறதுக்கு பேப்பரும் பேனாவும் வேணும். ஆனால் தலைவன் தலைவியை வந்து வெறும் விஜய் சேதுபதியோட நடிப்பும் இந்த நித்யா மேனனுடைய நடிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த டைரக்டர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அபாரமான நடிப்பு. அதே மாதிரி நித்யா மேனன் தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. மீண்டும் நம்ம இந்த படத்தையும் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் நம்ம காத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
மிஸ்டர் அருண் விஜய், மெரினால பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாளர் சிலை இருக்கும். அங்கே வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு கல்லை நம்பி தள்ளுற மாதிரியான ஒரு சிலை. அந்த 7-8 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு உருவமாக இருந்தால் அந்த உருவத்தோட பேர் தான் அருண் விஜய். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலான்னு கிட்ட போனேன். அவங்க வந்து இங்கிலீஷில் சிரித்தாங்க. அது நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பார்த்தா அழகாக இருந்தாங்க. அழகாக இருக்கிறவங்களுக்கு பேர் எதுக்கு? ஒரு பொண்ணுக்கு அழகு எதுனா ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அதனால் அந்த பொண்ணுகிட்ட நான் பேரே கேட்கல. அப்படி இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் நானும் ஒரு சின்ன மினி இட்லி மாதிரி ஒரு பாத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மற்றபடி இங்கே இளவரசு, வேல்ராஜ் சார், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த எடிட்டர், சிறந்த ஆர்ட் டைரக்டர், இப்படி நிறைய சிறந்தவர்களுக்கு நடுவில் ஸ்ரேயாஸை பற்றி சொல்லி ஆகணும். அவர் என்னை பற்றி சொன்னார். அவர் வந்து ஒரு நோக்கியா மாதிரி கனெக்டிங் பீப்புள். எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுவார். இப்போ என்ன மாதிரிலாம் ஒரு சென்சிட்டிவான ஆர்டிஸ்ட்டை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரதா இருந்தால் ரொம்ப அழகாக பேசி எங்கேயும் மனசு நோகாத அளவுக்கு எவ்வளோ பிரமாதமாக அவரை கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயாஸ், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கர், அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு ரஷ்யன் ஃபில்ம் இருக்குது. அந்த மாதிரி குவைட்டுனா அப்படி ஒரு குவைட்டு, அவ்வளோ ஒரு அமைதி. இட்லி கடை டெஃபினட்டாக பெருசாக கல்லா காட்டும். அவர் இயக்கிற இதய முரளி மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தில் வாய்ப்புக்காக மிஸ்டர் தனுஷுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். சார், நிறைய விஷயங்கள் சாரை பற்றியும் படத்தை பற்றியும் சொன்னீங்க. ஒரே ஒரு 2 கேள்வி சார். சாரை நீங்கள் நிறைய விஷயத்தில் ரசித்து பார்த்துருப்பீங்க. தனுஷ் சார் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தால், ஒருவேளை அவர்கிட்ட மற்றவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தால் அது கூட எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிக்காத எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது சார். ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பிடிக்கும் சார். ஆனால் நமக்கு பிடிக்காது. ஆஹா, பிடிக்காத ஒரு ஜலதோஷம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்காத எல்லா விஷயமே எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். சார், எனக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது சார். சூப்பராக இருக்குது. இதனால தான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அக்கா, நீங்கள் ஒன்று கேட்கணும், கேளுங்கக்கா. சார், அவர் ஆள் வச்சு உங்களுக்கு கேட்குறீங்க? ஆமாம் சார். ஏன்னா சார், அவர் உங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அவர் என்கிட்ட இது கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? அவர் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நல்ல சம்பளம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய மரியாதை கொடுத்துருக்காரு, அன்பு கொடுத்துருக்காரு, நிறைய காதல் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ சின்ன கேரக்டர் கொடுக்கக்கூடாது சார். இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஃபன் பேண்டர் as usual. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இன்னொரு பாடல், எத்தனை சாமி அப்படிங்கிற பாடல். இதை பாடுறதுக்காக குப்புசாமி சார் அவர்கள் தயாராக காத்துட்டு இருக்காங்க. அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலோட let's welcome the legendary singer புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்கள். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அதை சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பராச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலம் இது பாறையா, வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா, கோடி விளக்காயேந்தி கிடந்த வீடும் இருண்டது ஏனையா, மாட விளக்கா நீயும் வரத்தா வீடு ஏங்கி நிற்குதையா, எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அதை சுத்துற பூமி கண்டதையா.
வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை வாட்ட சொன்னதையா அத சுத்துற பூமி கண்டதையா அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா வெளிச்சு பூக்கும் வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. கொடுக்கலாம். நான் படத்தை ஆடியோ ஃபார்மேட்டில் அண்ணன் நமக்காக ப்ரெசென்ட் பண்ணுவார் கொஞ்ச நேரத்தில். அண்ணன் அவ்வளோ ஒரு எனர்ஜின்றது தெரியும். லவ் யூ ஸோ மச்ண்ணே. அடுத்ததாக கம்பீரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வந்துற ஒரு பெயர், வீரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்ற ஒரு முகம் அப்படின்னு கண்டிப்பாக இவரை சொல்லலாம். ஒரு ஹீரோயின்குள்ள சில படங்களில் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி இருக்கும், சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டருக்கும் இசையமைப்பாளருக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய டிரெக்டர் தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஒரு அசைக்க முடியாத நேசம் இருக்கு. அவர்தான் மரியாதைக்குரிய திரு ராஜ்கிரண் அவர்கள். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் பிளெஸிங்கும் இட்லி கடைக்கு தேவை. ஸோ ப்ளீஸ். இறைவனுக்கு நன்றி. இந்த விழாவை சிறப்பித்து தர வருகை தந்திருக்கும் தம்பி தனுஷ் அவர்களின் ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த படத்தின் உருவாக்கத்தில் பங்கெடுத்து கொண்ட நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடிப்பு அசுரன் தம்பி தனுஷ் இருக்கிறார். நடிப்பில் வித்தைகள் காட்டும் நித்யா மேனன் இருக்கிறார். என் தம்பி சத்யராஜ், என் தம்பி அருண் விஜய், என் தம்பி பார்த்திபன், என் தம்பி சமுத்திரக்கனி, என் தம்பி இளவரசன், இந்த 5 புலிகளுமே உரிமை கொண்டு நிற்கின்றன. இத்தனைக்கும் நடுவில் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்கு ரசிக பெருமக்களாகிய உங்கள் ஆதரவும் ஊடக நண்பர்களின் ஆதரவும் எனக்கு வேண்டும். என்னையும் எங்கள் குழுவையும் இந்த படத்தையும் ஆதரிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த மேடைக்கு அழைக்க போறவர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா. அண்ட் இவர் வந்து என்னவா வேணா நடிப்பார், என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை கலக்குவார். வில்லனா நடிப்பார், வில்லன் ரோல்லே ஹீரோவா இருப்பார். அண்ட் இவர் இருக்கிற இடத்துல கலகலப்பான பேச்சுக்கு குறையே இருக்காது. A very tall actor in Indian cinema. It's an absolute honor, sir. Let's welcome Satyaraj sir onto the stage. என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே என்னம்மா கண்ணுங்களா தந்தானே. சௌக்கியமா? கண்டிப்பா சௌக்கியமா தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல நடிகருடைய ரசிகர்கள் சௌக்கியமா தான் இருப்பாங்க. ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு கலைஞன் அப்படின்னா அது வந்து என்னுடைய அன்பு தம்பி தனுஷ் தான். ஏற்கனவே பார்த்திபன் சார் நிறையா பேசிட்டாரு. நடிப்பு, டைரக்ஷன், பாட்டு எழுதுறது, பாடுறது, டான்ஸு, ஃபைட்டு அப்படின்னு. கமல் சார், சாரி சார், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன். ஒரு சகலகலா வல்லவன் வந்து தனுஷ். ஏன்னா எனக்கு அதை தாண்டி எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல. ஏன்னா அசுரன் படம் பார்த்து கர்ணன் படம் பார்த்தப்போ 2 முக்கியமான தலைவர்களுடைய ஐடியாலஜி வந்து பிரமாதமாக படத்தில் கொண்டு வந்தார். ஒன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரனுடைய ஐடியாலஜி. இந்த படத்தில் பார்த்திபன் சார் சொன்னார், என் கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு. தனுஷ், நீங்கள் கதை சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்? கெஞ்சின குழந்தை மாதிரி, தனுஷ் நான் வேணா அந்த கேரக்டர் பண்ணிக்கிறேன், கான்ஸ்டபிள் கேரக்டர் அப்படின்னு. இல்லை சார், அது பார்த்திபன் சார் பண்ணுறார் சார்
அப்படியா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், உங்கள் கேரக்டர் நல்லா இருக்கு, நீங்கள் வேணா பாருங்க சார் அப்படின்னாரு. பட் நினச்சதை விட நல்லா வந்துருச்சு. உண்மையிலேயே நான் என்ன நினச்சேனோ அதை விட பல மடங்கு அந்த கேரக்டர் நல்லா வந்து எனக்கு ஒரு சின்ன டான்ஸும் கொடுத்து திடீர்னு வந்து சார் டான்ஸ் ஆடுங்க சார் அப்படின்ட்டாரு. அது ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படிங்கும்போது கேட்கவே வேண்டாம், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக வந்து நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் நடிக்கிற படம்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கூட நடிகர் தலம் சாவித்திரி நடிக்கிறாங்கன்னா அப்படின்னா இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கல தனுஷ் கூட வந்து நித்யா மேனன் அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திருச்சிற்றம்பலத்தில் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பாராட்டை நான் சொல்ல விரும்புகிறது வந்து என்னுடைய அன்பு தம்பி அருண் விஜய்க்கு தான். ஏன்னா ஒரு ஆக்டர்னுடைய ஈகோ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போகையில் அது என்னதான் நடிப்பு அப்படின்னாலும் கூட நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஏன்னா வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலும் கூட அதில் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப். ஒரு டைரக்டராக தனுஷ் வந்து உங்களுக்கு பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டது உண்மையிலேயே உங்கள் வயசில் நான் இருந்து எங்கிட்ட வேற ஒரு ஹீரோ டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்படி வில்லனாக நடிக்க சொல்லி கேட்டிருந்தா உண்மையிலேயே நடிச்சிருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், என்னடா நம்மளுக்கு வம்பா போயிருமே அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இல்லாமல் வந்து உங்களை எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிப்பு விஷயத்தில் நான் என்னுடைய சீனியர்கள்கிட்டையும் கற்றுக்குவேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்டையும் நடிகர் தலைவர் சிவாஜி கிட்டையும் கற்றுக்குவேன். என்னுடைய ஜூனியராக இருக்கிற தம்பி தனுஷ்கிட்டையும் கற்றுக்குவேன். ஏன்னா இல்லை, அப்போ தான் நம்ம அப்டேட் ஆக முடியும். என்னென்னா தனுஷ் மாதிரி சரியான டைரக்டர் இருந்தால் தான் கடிவாளம் போட்டு இழுத்து சார் இது போதும் சார், இந்த அளவுக்கு பண்ணால் போதும் சார் அப்படின்னு கரெக்ட் பண்ணி கொடுத்து புதுசாக ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லி கொடுத்தார் தனுஷ் ஆஸ் டைரக்டராக. இல்லை, இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் வந்து ஓஹோன்னு பேர் வாங்கிட்டாங்க. விஜயகுமார் அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அப்படியே அலறுது இண்டஸ்ட்ரியை. அந்த நேரத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஓனர் பிரசாத் சார்கிட்ட இருவர் உள்ள படம் நடிக்கையில் அவ்வளோ பெரிய சிவாஜி சாருக்கு அவர் சொல்கிறாரு, இது லாங் ஷாட் இல்லை, க்ளோஸ் அப், இவ்வளோ நடித்தா போதும். இது மிட் ஷாட், ப்ரொஃபைல் இருக்குது கேமரா, இப்படி நடித்தா போதும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து நான் வந்து என்ன சிவாஜி சார் கூட ஒப்பிடலை, ஆனால் தனுஷை வந்து பிரசாத் சார் கூட நான் ஏன்னா எல்லா சீனியர் ஆக்டர்களையும் ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஷாலினி பாண்டே ஒரு சீன் வந்து ஃபுல்லாக அவங்க தான் பேசுவாங்க. தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, நானும் அருண் விஜய் அங்கே நிற்கிறோம். ஃபுல்லாகவே அது வந்து அவங்களுடைய சீனு. நான் வந்து கேரவனில் பார்த்தேன். இந்த ஷாலினி பாண்டேக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் பேசினேன். ஷாலினி எனக்கு 1.5 லாங்குவேஜ் தாங்க தெரியும், ஒரு தமிழ் 1/2 இங்கிலீஷு. அதனால ஷாலினி, ஐ saw the paper in the caravan and I have a very big doubt how you are going to handle this dialogue. But in the location you did excellent. You did a fantastic performance. Hats off to you. இப்படிப்பட்ட ஒரு அருமையான டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய தம்பி தனுஷுக்கு, ஸ்ரேயா சார், நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம், விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். சார், உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்டுக்கலாமா சார்? நீங்கள் வந்து தனுஷ் சாரோட இயக்கத்தில் முதல்ல நடிக்கிறீங்க. டைரக்டர் தனுஷ் அவர்களை நீங்கள் ரசிச்சிங்களா, இல்லை ஆக்டர் தனுஷை தான் ரொம்ப ரசிக்கிறீங்களா? ஒரு நடிகராக ரொம்ப ரசிச்சது வந்து அசுரன் படம் பார்த்து. அதுக்கு என்ன காரணம்னா, இல்லை ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார். இவர் எப்படி அப்பா வேஷத்தில் நடிப்பார். நாங்கள்லாம் கொஞ்சம் வரையிலேயே வயசாகி தான் வந்தோம். அதனால் அது வந்து உண்மையிலேயே மிரட்டிட்டார். சார், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவர் தங்க மகன் அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு குவாலிட்டி சொல்லி இதனால் அவர் தங்க மகன் அப்படின்னா நீங்கள் ரசித்த ஒரு குவாலிட்டி என்ன சார் சொல்லுவீங்க? பல சாதனைகளை பண்ணிட்டு அவ்வளோ அடக்கமாக இருக்கார் பாருங்க, அதுதான் அவருடைய பெரிய குவாலிட்டி. உண்மையிலேயே நான்லாம் அவர் மாதிரி ஹாலிவுட் படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நம்ம நடைய கொஞ்சம் வேற லெவலுக்கு தான் இருக்கும். இந்த சொல்லப்போனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தலைகளாக கூட நடந்து வந்திருப்பேன். தேங்க்யூ தனுஷ், தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம். நன்றி சார், தேங்க்யூ சார். அடுத்ததா 2 முக்கியமான ஆளுமைகளை இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போகிறோம். இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா சந்தோஷமான 2 ஃபாதராக வராங்க அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா அவங்க பசங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கஸ்தூரி ராஜா சார் அவர்களையும் விஜயகுமார் சார் அவர்களையும் வருக என்ற மேடைக்கு வரவேற்கிறோம்.
அற்புதமான நட்பு. ரொம்ப பெருமையான 2 தகப்பன்மார்கள் இந்த மேடையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மண்ணுக்கும் இந்த மேடைக்கும் செலுத்தும் மரியாதை, இந்த சினிமாவுக்கு அவங்க கொடுத்த பங்களிப்பும் அதிகம், படைப்புகள் அதிகம், அவங்க முத்தெடுத்த இந்த தங்கங்களும் அதிகம்தான். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காளா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா, தனுஷ் தனுஷ் தாண்டா. நீங்கள் இதை சொல்கிறதுக்கு என்னையே கூட்டிகிட்டு வந்தீங்க. இவர் வந்து என் கூட 3 படம் பண்ணியிருக்காருங்க. 1994 தாய் மனசு, மகத்தான ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட என் ஆசை ராசாவேன்னு ஒரு படம். துள்ளுவத இளமை, துள்ளுவத இளமை அந்த படத்தில் இவர் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ரொம்ப நிறைய பேர் அதில் நடிச்சுட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த படத்தோட தரம் அவ்வளவுதான். அருமை நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லா டைரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னா வந்தார் வீட்டுக்கு. ஆளை பார்க்க வீட்டுக்கு வரும்போது தம்பி தனுஷையும் செல்வராகவனையும் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி வந்து என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன், என் பையன் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பல பேரை வைத்து இயக்கியவர் அவர். அவங்க பையனையே அவங்க பையன் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இது ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க சார், ஷூட்டிங்க்கு நான் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கணும், அதான் கண்டிஷன் கேட்டேன். அதே மாதிரி 5 நாள் 6 நாள் அவங்க வீட்டில் இருந்த சாப்பாடு அனுப்பிச்சு அதை தான் நான் சாப்பிட்டேன். இது என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்னைக்கு என் மகன் உங்கள் மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் அவனை எங்கே கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்தே நல்லா தெரியுது. இந்த கரகோஷமும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை அருண் விஜய் தலையோட எண்ணெய் எறிந்தால் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்தார். இன்னைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் படத்தில் இட்லி கடையில் நடித்ததுனால இன்னொரு படி மேலே வருவார். தனுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளர்க. நீங்கள் இன்னும் எங்கேயோ போக போகிறீங்க, அதில் நோ டவுட். உண்மை சத்தியம் உழைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். இதான் ஐயா தீர்ப்பு. தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்ததா நம்ம இந்த மேடைக்கு அழைக்க போறவரும் ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர். போன வருஷம் ஃபுல்லாவே அவார்டு வாங்குறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருந்தாரு. லெட்ஸ் வெல்கம் திரு ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். எனக்கும் தனுஷ் சாருக்கும் இப்போ வந்து படம் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பந்தம் இருக்குது. நான் ரொம்ப அவரை மீட் கூட பண்ணதில்லை. 2002 வந்து துள்ளுவத இளமை படம் வந்தது. அது வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை யாராவது மாமா பெரியவங்க யாரோடையாவது தான் தியேட்டருக்கு போக முடியும். அதுதான் நான் வந்து தனியாக தியேட்டருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபஸ்ட்டு தனியாக பார்த்த படம் வந்து துள்ளுவத இளமை. 12th ஸ்டாண்டர்ட் முடித்து காலேஜ் போகிற லீவில் நடுவில் வந்த படம் அது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்தது.
ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வந்து சம்படி ஹஸ் அரைவ் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த ஜெனரேஷனில் தியேட்டர் போய் படம் பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி ஓகே, அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு, இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு, அவங்க அண்ணனே டைரக்ட் பண்ணுறாரு, அதனால் அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் போல், இப்படி எல்லாம் ஒரு இது நிறைய பேசுவாங்கல்ல அப்போ. அண்ட் ரொம்ப யங்காக இருந்தார். அதுக்கப்புறம் திருடா திருடின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபில்ம். திருடா திருடிங்கிறது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபில்மில் அந்த மன்மதராசா பாட்டு வந்து அது ஒலிக்காத இடமே இல்லை, அந்தளவுக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் நம்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 2 நேஷனல் அவார்டு ஆக்டரா, 2 நேஷனல் அவார்டு ப்ரொடியூசரா, டைரக்டரா, இப்போ 4வது படம்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொன்னா சாருக்கு. இப்படி தொடர்ந்து இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதை பார்க்கும் பொழுது அந்த ஆச்சரியம் இன்னும் அகலாமல் இருக்கு. அண்ட் இன்னைக்கு தனுஷ் சார் வந்து ஒரு நேம், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போஸ்டர் அடிக்கடி காட்டுறாங்க. ஒரு வேட்டி, சட்டை, நெத்தியில் பட்டை அதெல்லாம் போட்டுட்டு ஐ திங்க் இஸ் ஒரு நேஷ்னல் பிராண்ட். இன்னைக்கு அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட். நம்ம சவுத் இந்தியன் சினிமால இருந்து தனுஷ் சார் வந்து ஒரு உலக அளவில் தெரிகிற அந்த ஊர் சினிமாவில் நடித்து அவர் பண்ண படங்கள், இப்போ இங்கே வந்தவங்கெல்லாம் பிடிச்ச படங்கள்னு சொல்கிற எந்த படமாக இருக்கட்டும், அசுரன், வடசென்னை ஆர் பொல்லாதவன், புதுப்பேட்டை, இப்படி எல்லா படமுமே வந்து ரொம்ப நமக்கு பக்கத்தில் இருக்கிற மண் சார்ந்த கதைகளாகவே இருக்கும். அமரன் படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அவருடைய இசை அமைப்பில் வர படம் இது. வெளியில் வந்த 2 சாங்ஸும் சரி, இப்போ இங்கே பெர்ஃபார்ம் பண்ண 2 சாங்ஸுமே சரி, கண்டிப்பாக அவர் வந்து இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆல்பமாக தனுஷ் சார் காம்பினேஷனில் பண்ணிடுவாருன்றது அது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது சாங்ஸ் எல்லாம். டான் பிக்சர்ஸ் முதல்ல அனௌன்ஸ் பண்ண படம் இதுன்னு நினைக்கிறேன் தயாரிப்பில். நீங்கள் தயாரித்து வெளிவர போகிற முதல் படமும் இதாக தான் இருக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்ட ஸ்ரேயாஸ் ப்ரோக்கு தேங்க்ஸ். அண்ட் அருண் விஜய் சார், யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன். எல்லா என்டையர் க்ரூ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.